வணக்கம் நண்பர்களே. இந்த கடல் வளம் அழியக்கூடிய ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வரும்போது பல வீடியோக்கள் வெளியிட்டு வரேன். அதில் இது ஒன்று. இது கடலோர மக்களில் பிரச்சனை மட்டும் இல்லை, இது ஒரு மாபெரும் சதி நம்மளை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 1500 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையில் ஏராளமான கனிம வளங்கள் இருக்குது. மீனவர்களை விரட்டுவதற்காக மீன் உற்பத்தி மையத்தை அழிக்க திட்டமிடுகிறார்கள். அதனால தான் அவர்களுக்கு மக்களின் உயிர் முக்கியமல்ல, கனிமங்கள் தான் முக்கியம். மீன்களும் பிற கடல்வாழ் உயிரினங்களும் இனப்பெருக்கம் செய்யும் தளமாக படுகைக்கரை, அதாவது பேட்ஜ் பேங்க் நான் சொல்லியிருக்கிறேன். காவிரி டெல்டா தமிழ்நாடு முழுவதற்கும் உணங்குவது போல கன்னியாகுமரி 10,000 சதுர கிலோமீட்டர் அமைந்துள்ள பேட்ஜ் பேங்க் இந்திய கடலின் பெரிய உணவு பட்டமாக திகழ்கிறது. இதை அழிப்பதற்கு ஒரு மாபெரும் சதி திட்டமே நடக்கிறது. இப்படி வாழ்வாதாரங்களை அழிப்பதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட மக்கள், மீனவர்கள் என்று நினைக்காதீர்கள், சார்ந்திருக்கும் மற்ற எல்லா தொழிலும் அழிந்து போகும். இது ஒரு சதி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. மிகுந்த எச்சரிக்கையோடு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் அவர்களோட அடுத்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.